ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். எதுக்கு மார்னிங் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? இந்த எம்டிக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. எப்ப பாரு மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு சுடுதண்ணி எடுத்து காலில் ஊத்துன மாதிரி. ஒரு குட் மார்னிங் சொன்னது குத்தமா? எஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். சார் பிஸியா? ஆமா, சொல்லுங்க. ஓ அப்படியா? ஓகே சார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் அப்புறம் வரேன். என்ன விஷயம்? நிபிதா நீங்களா? ஆமா சார். ஏன் இவ்வளவு நேரம் கவனிக்கலையா? ஓ சாரி நிபிதா, நான் வேற ஒரு திங்கிங் இருந்தேன். அதான். சொல்லுங்க மேடம். என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எதனா ஃபைல்ல சைன் பண்ணணுமா? இல்ல சார், நீங்க ஒர்க் பாருங்க. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு சொல்லுங்க. நான் அப்புறம் வரேன். இல்ல நிபிதா, நான் ஃப்ரீ தான். என்னன்னு சொல்லுங்க. ஹலோ நிபி, சொல்லுமியா? என்ன இந்த டைம் கால் பண்ணிருக்க? அது வந்து சும்மாதான். சும்மாவா? என்னன்னு சொல்ல? அது ஒன்றும் இல்லை நிபி, எனக்கு மொபைல் வேணும். என்னோட மொபைலா? ஆஃபீஸ்க்கு தரேன். உன் ஃபோன் இல்லை. அப்புறம் அவர் ஃபோன் வேணும். அவர்னா யார் ஃபோன் சொல்ற? நிபி, அவர் ஃபோன் தான். என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனல, அந்த மொபைல் எனக்கு வேணும். இப்போ எதுக்கு கேட்குறேன்? தெரியல. அது என்கிட்டே இருக்கட்டுமே. என்னையுமே பேசுற? உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமா, மேரேஜ் ஆயிடுச்சு தான். அதான் எனக்கு பிரச்சனையே. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு ஃபோன் வேணும். நாளைக்கு கொண்டுட்டு வா. நான் ஃபோனை வைக்கிறேன். பாய். இமியா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. இமியா நிலைமை புரியுது, பட் இது நல்லதுக்கு இல்லை. ஃபோன் அவகிட்ட போனா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவா. டாக்டர் அண்ணா மேல வெறுப்பு தான் வரும். அந்த ஃபோன் யாருதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்பதான் இவளுக்கு புரிய வைக்க முடியும். நிபிதா நிபிதா சொல்லுங்க வரும். என்ன மேடம் பேசணும் சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? ஆமா சார். என்ன நிபிதா ஹெல்ப்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இதை செய்யுங்க, வரணும்னா ஆர்டர் போடுங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன? நீங்க சொன்னா என்ன வேணாலும் செய்வேன். சொல்லுங்க நிபிதா. தேங்க்ஸ் வருண். வருண், சொல்லுங்க நிபிதா. அது வந்து நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். என்ன நிபிதா? என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒன்று தரணும். ஐயோ நிபி. என்ன சார், என்னாச்சு? இல்ல நிபிதா, நீங்க ஒண்ணு தரணும்னு சொன்னீங்களே, இங்கே தரணும். ஆமா சார். வேண்டாமே, யாருன்னா வருவாங்க. ஆமா சார், யாருன்னா வரத்துக்குள்ளே நான் கொடுத்துறேன். என்ன திடீர்னு இப்படி? நான் 1 வீக்கா நினச்சிட்டு தான் சார் இருக்கேன். பட் டைம் இல்லை. நைட்டு தான் முடிவு பண்ணேன் இன்னைக்கு கொடுத்துடணும்னு. 1 வீக்காவா? ஆமா சார். அப்படியே விடலாம் தான் நினைச்சேன், பட் முடியல. அதான் கொடுத்துடலான்னு வந்தேன். கொடுக்கல. என்ன கொடுக்கணும்? ஒருவேளை இவ கனவுல போயிட்டு லவ் சொல்லியிருப்போமோ? அதான் லவ் சொல்லி கிஸ் கொடுக்கலான்னு வந்திருக்காளா? லிப்லாக்கா இருக்குமோ? ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கே. வருண், ஆ கொடுக்கல. உங்களுக்கு ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல வருண், எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. சே, இதுல ஃபீல் பண்ண என்ன இருக்கு? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன ஆர்வமா இருக்காளா? என்ன நடக்குது இங்க? உண்மையா வந்து பேசுறாளா இல்ல நான் என்ன கனவு கண்டுட்டு இருக்கானா? வருண், நிபிதா, நான் கண்ணை
முடிக்கவா? நீங்க கொடுங்க. கண்ணை மூடிக்கிறீங்களா? எதுக்கு? இல்ல, நான் கொஞ்சம் ஷை டைப். அதான் எனக்கு. ம், ஓகே வருண், உங்க இஷ்டம். வருண், கையை கொடுங்க. கையிலையா? ஆமா வருண். கையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாளோ? வருண், பிடிச்சுக்கோங்க. அதெல்லாம் விட மாட்டேன் நிபிதா. நீங்க கொடுங்க. நான் ஸ்டெடியா நிப்பேன். நீங்க கொடுங்க. நீங்க விட மாட்டீங்க தான். ஆனா போன விழுந்துரும்ல. பிடிங்க வருண். என்ன? கண்ணை திறந்து பாருங்க வருண். மொபைலா? ஆமா வருண். சரி, ஓகே. நீங்க கொடுக்கணும் சொன்னீங்கல்ல, கொடுங்க. அதான் கொடுத்துட்டல. என்னது? மொபைல். இதையா கொடுக்கணும் சொன்னீங்க? ஆமா வருண், நீங்க ஃபர்ஸ்ட் அது உள்ள வைங்க. இருக்கட்டும் மேடம், நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இல்ல வருண், நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேக்ல வச்சிட்டு வாங்க. ம், ஓகே மேடம். மொபைல கொடுக்கணும்னு நினைச்சீங்க? ஆமா சார், 1 வீக்கா தான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்ட கொடுக்கணும்னு. எங்க அப்புறம் கொடுக்கவே முடியல. இதுக்கா இவ்வளவு பில்டப்? நான் கூட. நீங்க கூட. இல்ல மேடம், அதை விடுங்க. இந்த ஜென்மத்துல அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன மேடம் திடீர்னு மொபைலா கிஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன கிஃப்டா? ஆமா, இது எனக்கு தானே. யார் சொன்னா உங்களுக்குன்னு? இது ஒண்ணு கிஃப்ட் இல்ல. அம்மா, நான் எதுக்கு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணனும்? எல்லாம் ஒரு நப்பாசு தான், அதான் நிராசையா போயிடுச்சு. என்ன? ஒன்னும் இல்ல, சொல்ல வந்த மேட்டரை சொல்லிட்டு போங்க. சரி, கிஃப்ட் இல்லைன்னா அப்படி எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? வரும், நானே சொன்னல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. இதுதான். என்ன, மொபைல் யாருக்கும் தெரியாம வச்சிருக்கணுமா? நீங்க கேக்குறப்போ உங்ககிட்ட கொடுக்கணும், அதானே? அதில் வரும், இந்த மொபைல் லாக் போட்டிருக்கு. அந்த லாக் ஓபன் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச மொபைல் ஷாப்ல கொடுத்து ஓபன் பண்ணி கொடுக்குறீங்களா? அப்போ இது உங்க போன் இல்லையா? இல்ல வருண். ஆமா, யார் போன் இது? எதுக்கு லாக் எடுக்கணும்? தெரியல, அதை தெரிஞ்சுக்க தான் லாக் எடுக்கணும். இது யாருடைய மொபைல்னு தெரியணும், அதான். ப்ளீஸ் வருண், கொஞ்சம் பார்த்து எனக்கு ரெடி பண்ணி தரீங்களா? அதெல்லாம் சரி, அது யாருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். நீங்க எடுத்து கொடுங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். முடிஞ்ச அளவு 2 டேஸ்ல பார்த்து கொடுங்க வருண். ம், சரிங்க நிபிதா. ஒரு மொபைலுக்கு அந்த போராட்டம். நான் கூட கொஞ்ச நேரத்துல சொர்க்கத்துக்கே போயிட்டேன். பார்த்தா போன வேகத்துல கையில போட்டு எடுத்துட்டாளே. அப்புறம் வருண் சார், இன்னொரு முக்கியமான விஷயம். என்னம்மா, இன்னொரு மொபைல் கொடுக்க போறியோ? அதுக்கு பஞ்சு டிக்கெட்லாம் பார்க்கணுமா என்ன? இன்னொரு பொண்ணு இல்ல சார், இது மட்டும்தான். நான் சொல்ல வந்தது வேற. இங்க பாருங்க வருண் சார். வந்த நேரத்துல வந்து உங்களை தான் மேடம் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. டேய் மேனேஜரே, என்ன சீனியர் இது? சொல்லவே பாத்தீங்களா? நிபி, என்ன இமையா? என்ன சீனியர், ரகசியமா? அது ஒண்ணு இல்ல இமையா, ஒரு சின்ன டவுட், அதான். ஆமா இமையா, அது வந்து நிபி என்கிட்ட. வருண், வருண், இது சொல்லாதீங்க. வருண், நான் உங்ககிட்ட மொபைல் கொடுத்தது யாருக்கிட்டே சொல்லாதீங்க. முக்கியமா இமையாவுக்கு தெரியவே கூடாது, ஓகேவா? நமக்குள்ளே தான் இருக்கணும். வருண், நான் உங்ககிட்ட பேசுறது எதுவும் நீங்க சொல்லக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது, ஓகேவா? ஓகே, நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா? ஐயோ, சாரி வருண், எதுவும் சொல்லாதீங்க வருண். ம், ஓகே நிபிதா. ஒரு காதல் கடிதம் வீடி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம், கை வைக்கத்தானாக ஆறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும். என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து இமையா, மேனேஜருக்கு கொஞ்சம் வாய் சரியில்லையா, அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன். வாய் சரியில்லையா? ஏன் ஒரு பக்கமா கோணிக்குச்சோ? டேய், அது என்னன்னு தெரியல, நீங்களே சரி பண்ணிக்கங்க. நான் வரேன், எம்டி கூப்பிடுவாரு.
எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. லவ் ஓகே ஆயிடுச்சு போல. ஒரே ரொமான்ஸ் தான் போங்க. லவ் ஓகேனா இப்படிதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படின்னு இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க ரூம் பக்கமே வந்திருக்க மாட்டோமே. ஏய் அப்படிலாம் இல்ல. தெரிது நீ அடங்கு. அதான் பார்த்தோமே ஆபீஸ்ல, அது மார்னிங்கே வா. நடத்துடா நடத்து. சீனியர் இருந்தா நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. இமையா நான் ஒன்னும் பண்ணலையே. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியுது புள்ளியாட்ட முழிக்கிறத பாரு. அப்பாடா, இனி நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்ட. இனி நான் ஜாலியா இருக்கலாம். சீனியர் எப்பத்துல இருந்து நடக்குது? சொல்லுங்க சீனியர். ஆமாண்டா, நாங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தது சொல்லு. அது வந்து சொல்லு. ஒன்னும் நடக்கல. டேய், அதான் நாங்க பார்த்தோமே. வெக்கப்படாம சும்மா சொல்லுடா. டேய் அதான் சொல்றல ஒன்னும் நடக்கலன்னு. டேய் சும்மா நடிக்காதடா, என்னமோ நடந்திருக்கு. டேய் பைத்தியம், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. இங்க ஒன்னும் நடக்கல, போதுமா? நான் நினைக்கிறத விட பயங்கரமா நடந்திருக்கு போலயே. சீனியர் லவ் பிக்கப் ஆயிடுச்சு. இனி ஒரே ஜாடி தான் போங்க. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல பாத்தீங்களா? ஆமா இனி ஜாலிதான். கிம்மியா சார் ரொமான்ஸ் மூடுல இருக்காரு, அப்புறம் எப்படி இதெல்லாம் சொல்லுவாரு? ஏய் ஏன்டா இவன் வேற என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானே. கிம்மியா முன்ன மாதிரி நம்ம ரூம்குள்ள வர முடியாது. சார் கிட்ட கேட்டுட்டு தான் வரணும். ஃப்ரீயா இருக்காரா இல்ல பிஸியா இருப்பாரான்னு தெரியாதுல்ல. இப்ப வேற லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி என்ன வேணாலும் நடக்கலாம். டேய் மலை குரங்கே, வாய மூடுடா. என்ன பேசிட்டு இருக்க? அப்போ சொல்லு, நாங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. இமையா உனக்கும் தெரியணும்ல. ஆமா சொல்லுங்க சார் சொல்லுங்க. இப்ப என்னடா உங்க ரெண்டு பேத்துக்கும் இங்க என்னன்னு தெரியணும் அதானே? ஆமாண்டா அதேதான். நிபிதா உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும், யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னா சரி, நீங்க சொல்லுங்க சீனியர். யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, சொல்லுங்க சீனியர். அதான் சொன்னல, என்ன சொன்னீங்க? யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு. அது தெரியுது எருமை. அதுக்கு மேல சொல்லு என்ன நடந்ததுன்னு. அதான் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும்னு. சீனியர் அதான் சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் சொல்லுங்க. வேற என்னவா இருக்கும்? KISS தானடா? அப்படிதான் நானும் நினைச்சேன். பார்த்தா போனை கொடுத்துட்டு போயிட்டாலே. அதானே மச்சான் நடந்தது. அதுவானு தெரியல. அதுவானு தெரியலையா? ஆமா, அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. என்ன அதுக்குள்ள நாங்க வந்துட்டோமா? ஆமா, அப்படி சொல்லிதான் கிட்ட வந்தா, அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களே. என்ன சீனியர், அட போங்க சீனியர், இப்படி சப்புன்னு முடிச்சிட்டீங்களே. எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே சீனியர். நானும் தான் ஏமாந்துட்டேன், அது சொல்லவா முடியும்? கீண்டா, நீ முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. நாங்க ரூம்ல வராம வந்திருப்போம்ல. சரி விடு, நாங்க போயிட்டு நிபிதா வர சொல்றோம். நீ விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணு. காட்டு பண்ணி என்னடா பேசிட்டு இருக்கான்? இது ஆபீஸ்டா. ஓ, இப்பதான் சாருக்கு இந்த ஆபீஸ்ல தெரியுதோ. இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததா? சரிடா, அதை விடுங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? அது என்ன கேக்குற மச்சான்? காலையில அந்த எம்டி என்ன கூட்ட வச்சு என்ன கிழிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாளே சூடப்பட்டி, இந்த அரை வேக்கடால தான். என்ன பண்ண தெரியுமா மச்சான்? ஏண்டா என்னாச்சு? நேத்து ஈவினிங் டைப் பண்ண சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போனேன் மச்சான். இவ மார்னிங்கே நான் டைப் பண்ணிடுறேன்னு எனக்கு சென்ட் பண்ணான். சரி, நான் டைரக்டா எம்டிக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதனால என்ன? அதுலதான் மச்சான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏண்டா என்னதான் நடந்தது? இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? ஃபுல்லா தப்பா டைப் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கா. நான் அதை கவனிக்காம எம்டிக்கு அனுப்பியிருக்கேன். அப்புறம் என்ன கூட்டு வச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முட்டை கண்ணி தான். இவ்வளவு நான் அந்த சிறுமுடிஞ்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சிமியா, என்ன இதெல்லாம்? இல்ல சீனியர், நான் சரியா தான் டைப் பண்ணேன். இவனே ஏதோ பண்ணிட்டான். சரியா பண்ணியா? இவ்வளவு பெருசா கோழி முட்டை மாதிரி கண்ணு வச்சிருக்கே, பார்த்து டைப் பண்ண தெரியாதே சோடா புட்டி. கண்ணாடி போட்ட மாதிரி உனக்கு கண்ணு தெரியல? முட்டை கண்ணி கண்ணை உருட்டி மிரட்டுற எல்லாத்தையும். டே சரண் தொடக்குச்சி, நான் கரெக்டா தான் சென்ட் பண்ணேன். நீ தான் எதனா பண்ணிருப்ப. வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல எதனா பேசினா உன்னை ரெண்டா உடைச்சு தூக்கி போட்டுருவேன். பொடி சோடா புட்டி, நாளைக்கு உன் புருஷன்கிட்ட சொல்லி இந்த கண்ணாடி மாத்து.
சரி அப்புறம் என்னதான் ஆகிடுச்சு? என்னத்தை நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. இப்போ அவர் 1 வர சொல்லியிருக்காரு. போ. என்ன வர சொன்னாரா? எதுக்கு? நீ தானே மேனேஜரு. ஆமா. அப்புறம் என்ன, போயிட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு வா. போங்கடா. மார்னிங் என்ன கோவத்துல இருந்தாருன்னு தெரியல. நான் குட் மார்னிங்னு சொன்னேன். போயிட்டு ஒர்க்க பாருங்க வரணும் கத்திட்டு போறாரு. இது வேறயா? புது பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கீங்களேடா. இப்ப என்ன செய்ய காத்திருக்கானோ? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த சீனி என்னதான் பண்றா? போடி வரேன்னு சொன்னா. நான் வந்து half an hour ஆகுது. சின்ன வராம என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போறேன்னு பார்த்தா விட மாட்டா போலியே. இவள ஃப்ரெண்டா பிடிச்சதுக்கு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ. பார்த்து பார்த்து கண்கள் வேர்க்கிறதே. நீ வருவாய் என எப்படி வருவ? ஐயோ. ஐயோ அம்மா. எவன்டா அது? இவனா? டேய். என்ன நாய் ஊழ வர மாதிரி இருக்கு? ஒருவேளை நாய் வாழை மிதிச்சிட்டானோ? சின்ன நாயா? டேய் கிருமே. சோத்த முட்டை, நீங்க இருக்க ஜி எங்க? எதுக்கு இப்ப வாயை பொழந்துட்டு இருக்க? என்ன முட்டை புண்டை முழுசம் முழுங்கிட்டியோ? அப்படியே தெரியுது. டோர் க்ளோஸ் பண்ணு. சரி சொல்லு, ஜி எங்க? வாங்கிட்டு தான் கேட்கறேன். காது கேக்குதா இல்லையா? நீ இங்க இருக்க, ஜி எங்க தொலைச்சிட்டியோ? பேக் பண்ணி பேக்ல வச்சிருக்க. பைத்தியம். தடி மாடு சென பண்ணி தடி தாண்ட வரையா மழை குறங்க. பண்ணி கடை எருமை மாடு. போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. ஜி எங்க தானே கேட்டேன். உனக்கு புருஷனா ஒத்துமான கேட்டேன். இந்த கிழி கிழிக்கிற. சின்ன புருஷனா ஒத்துமாவா? கேட்டு போறடா, பள்ளப்பத்தி கையில கொடுத்துற. அறிவி கிட்ட காட்டு குறங்க. காய் எடுடா. செம்பட்ட, அதுக்குதான் நிறைய தின்னாதான்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப பாரு, உன் காலை எடுத்து உன்னால வைக்க முடியல. சோத்து முட்டை. உன்னை கட்டிக்க போறோம்னு நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்குடி. அரிசி முட்டை. அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். தடி மாடு. நான் கவலைப்படாம அஜய் வாழ்க்கை முழுக்க இப்படி சண்டை போட்டே போயிடுமோ? டேய் தடி மாடு பைரே, காலை எடுத்து போய்டா. இங்க பாரு செம்பட்ட, இப்படிலாம் சொன்னா உன்னை தூக்கி விட மாட்டேன். என்னங்க, என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு சொல்லு. உன்னை வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வருவேன். இது கையில் மீதக்கும் தலவாணி. இல்ல அப்படி வராது. கையில் கணக்கும் தண்ணிலாரினி, கை கால் முளைத்த தண்ணி டேங்கு நீ, கையில் ஏந்தி கையை இழக்கவா, ஸ்டீலால் செய்த சிலையாய் நீ. இது இந்த தலப்பட. அடங்க அப்பத்தா மாவனே, இன்னைக்கு நீ செத்தடா. அட நாசமா போறவனே, தேவனார் மண்டியா. உன்னை கொல்ல போறேன். என் கால் மேல வந்து உன் கால் எடுடா. என்ன? அடி பாவி, என் கால் எடுத்து உன் கால் மேல வச்சிருக்கா? சின்ன ஆமா எனக்கு கிறுக்கு. அட நான் சும்மா இருக்க முடியல. உன் கால் எடுத்து என் கால் மேல வச்சுக்கிட்ட. பண்ணி வாயா. உன்னை சின்ன கொழுப்புறனா என்ன தூக்குன்னு சொல்லுவ. மூஞ்சி மேல உன்னை விட்டுடா வாய் கண்ணி இடம் மாறிடும். டேய் மழை குறங்க, நாங்க பேசிட்டு இருக்க, நீ மடக்கு போற. ஓ அதுவா? சாரிமா, கிரிக்கெட் நான் பேசுறது இல்ல. சின்ன கிறுக்கா, யார பத்தி கிறுக்குன்னு சொல்ற? உன்னை பார்த்து தண்டி சொல்றேன். நீயே ஒத்துக்கிட்டல, அப்புறம் என்ன? வணக்கம் மண்டியா. உன்னை கால் வலிக்குதுன்னா எழுந்திருக்க முடியல. இல்ல உன் தலைமுடியை பிடிச்சு ஒண்ணுனா பிடிங்க எடுத்துடுவேன். உனக்கு என்ன கண்ணு குருடா போச்சா? கெர்ம மாடு மாதிரி இந்த காலை மிதிச்சது இல்லாம என்ன கிறுக்குன்னு சொல்ற. செம்பட்ட, நீ ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கணும். வழியில இப்படி பப்பர் பேன கால் நீட்டி போட்டு உட்காந்தா அப்புறம் காலை மிதிச்சுட்டு தான் போக முடியும். நீ காட்டம் இருக்கும். என் கால் எங்க இருக்கு, வழி எங்க இருக்கு? அப்ப நீ வேணும்னு நினைச்சிருக்க, அப்படிதானே? உன்னால இப்ப என் கால் அடி எடுத்து வைக்க முடியல. கால் ரொம்ப வலிக்குது. உன் காலை இடி விழ, உன் மண்டையில பாறங்களை விழ. இங்க பாரு குதிரவாளு, அப்ப தெரியாம தான் மிதிச்ச. இப்படியே பேசிட்டு இருந்த, அப்புறம் தெரிஞ்சே. என்னடா ஓ வேணும் மிதிப்பியா? வாடா வந்து மிதிச்சு பாரு. காலை உடைச்சிடுறேன். உன் காலை உடைச்சு அடுப்புல வச்சிடுவேன். உன் விரல வெட்டி சூப் வச்சிடுவேன். உன் கால் விளங்காதுடா. நீ பைக்ல போக சொல்ல ஆக்சிடென்ட் ஆகி உன் கால் ஒடிய. உன் கால் விளங்காம போக. அடி சூனிக்காரி, என்னடி சேவனா வைப்ப போல குட்டிச்ச தானே? ஆமாடா, நான் சூனிக்காரி தான். இப்போ உனக்கு சூனிய வைக்க போறேன்டா தேவனார் மண்டியா.
அடி பாவி, அதான் உன் மூஞ்சி பொத்தலே தெரியுது. ரத்த கட்டியர் பேய் பிசாசு சூனி போம. ஆமாண்டா, மொத்த உருவமும் நான் தான். இப்போ உன் மேல ரத்த கட்டறியா விட போறேன். உன் சோலி முடிஞ்சது. பொடி குட்டி சத்தானே, விட்டே ரத்தத்தை உறிஞ்சிடுவா போல. சிப்பே தேங்காய் நார் மண்டியா, தேங்காய் பழக்கிற மாதிரி உன் மண்டி ஒரு நாள் பிறந்துடுறேன்டா. இன்னைக்கு எங்க இருக்கிற பார்த்து பொம்பளைக்கே வருவோம் போல. கராரி சின்ன இவ வந்த படல சிப்படாதான். இந்த பேய்க்கு தான் கடி வாங்கறதா இருக்குது. ஏ கவி, சின்ன கவி ரொம்ப ஜாலியா இருக்கா போல. ஆமா, அஜய் எங்க? ஏ ஒன்னதான், அஜய் எங்க? சரி விடு, நாங்க போய் பார்க்கறேன். அடியே நிவே, என்ன பார்த்தா உனக்கு ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, நீ ஜாலியா தானே இருக்க. ஓ அப்படி, என் மூஞ்சி பார்த்தா உனக்கு ஜாலியா இருக்கு. ஆமா, ஏன்டி ஏன் என்ன படித்து எடுக்கற? இங்க வந்து கோமா உட்கார்ந்திருக்காளே, அத பத்தி உனக்கு கேட்கணும் இல்ல. அந்த நாரவன் எங்கன கேக்குற? போயிட்டு 5 நிமிஷத்துக்கு வரேன்னு சொன்னேன். வந்தது லேட். வந்தது அந்த பண்ணி வேணே கேக்குற. அவன் இப்பதான் கொரில்லா மாதிரி என்ன பராடிட்டு போனான். ஆமா, எந்த பக்கம் போனா? இப்ப பேரஷூட்ல பறந்து போனான். ஏன்டி ஏன் என்ன படித்து எடுக்கற? அவன் வந்து நீ எங்கன கேக்குறா, நீ வந்து அவன் எங்கன கேக்குற? என்ன ரெண்டு பேரும் ஒளிஞ்சு விளையாடுறீங்களோ? ஆமா சொல்லு, எங்க நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து எங்கன கேக்குறீங்க? நான் என்ன ஒரு ரெண்டு பேரும் முன்னாடி வந்து வச்சிருக்கேன். உன்னை கொல்ல போறேன். அந்த முண்டை எங்கன பொறுக்கிட்டு இருப்பான். நீ பாத்து பொறுக்கிக்கோ. எல்லாம் அரவே கடை தான் தெரியுதுங்க. அடியே, இப்போ நீ வரியா நான் கிளம்பவா? ஐயோ, போன் ரிங் ஆகுதே. அஜய் வேற காணோமே. போன் ரிங் ஆகுது, அஜய் வேற காணோமா? ஓ ராங்காலா, அதான் அவனுக்கு தெரியும். கூட நான் பேசுறேன். யாருன்னு கேட்டட்டும். நான் பேசுறேன். இனி அவன் உனக்கு எப்பயும் கால் பண்ண மாட்டான். அட்டெண்ட் பண்ணு. இல்ல, அட்டெண்ட் பண்ணு சொல்றேன்ல, நான் பேசுறேன். ஹலோ, என்ன சொல்லு, நான் ஒர்க்ல இருக்கேன். ஒர்க்ல இருந்தா ஒர்க் பாரு மேன், எதுக்கு கால் பண்ற? ஒர்க்ல இருக்கும்போது கால் பண்றேனா? அப்ப ஒர்க் இல்லனா போன் காது மேல தெரிவியா? ஹலோ, யாரு? Who are you? நீ யார் மேன்? நீ கால் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குற? ஹலோ மேன், சும்மா கால் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உன் வீட்டுக்கு போலீஸ் வரும். ஓ அப்படிங்களா? நான் அட்ரஸ் கொடுக்கட்டுமா? ஹே மேன், என்ன நக்கலா? நீ யார்கிட்ட பேசுறது தெரியுதா? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஐயோ மேடம், அந்த பையா இருக்கட்டும். இனி இந்த நம்பருக்கு கால் பண்ண உன் வீட்டுக்கு போலீஸ் தான் வரும். புரியுதா மேன்? ஓ நல்லா புரியுதுங்க மேடம். எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கலாமா? ஹே மேன், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஓ அப்படிங்களா மேடம்? ஓகே இன்ஸ்பெக்டர் மேடம், நீங்க எந்த ஏரியான்னு சொல்ல மாட்டீங்க, உங்க பேராக சொல்லுங்களா? என்ன மேன் நீ ராங் கால் போட்டு ராங்கா பேசிட்டு இருக்க? போலீஸ் இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? உன்னை சில்லி பரோட்டா போட்டுருவேன். ஐயோ பயமா இருக்கு மேடம், நான் பயந்துட்டேன். ஹே மேன், என்ன நக்கலா? ஜூஸ் புழிஞ்சிடுவேன். ஓ அப்படிங்களா மேடம், நீங்க எந்த ஏரியான்னு சொல்லுங்க, நான் 2 கிலோ சாத்துக்குடியோட வரேன். நீங்க வேணா உட்காந்து ஜூஸ் போடுங்க. என்ன மேன், போலீஸ் கிட்ட வந்தா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் போன் டிஸ்ப்ளே பாருங்களா? போன் டிஸ்ப்ளேவா? என்ன இருக்கு அதுல? சும்மா பாருங்க இன்ஸ்பெக்டர் மேடம். அப்படி என்ன இருக்கு டிஸ்ப்ளேல? பாப்போம், இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். அஜய் அண்ணா, ஏ ரவுடி. அஜய் அண்ணா. ஆமா அஜய் அண்ணன் தான். ஐயோ, ராங் நம்பர். ஜீவி, இது அஜய் அண்ணாடி. தெரியும். தெரியுமா? ஆமா. அடி பாவி, அஜய் அண்ணா தெரிஞ்சா என்கிட்ட கொடுத்தியா? நானே உன்னை பேச சொன்னேன். நீ தான் அட்டெண்ட் பண்ணி பேசுறேன்னு சொன்ன. அடியே, இத நான் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்க கூடாது. அஜய் அண்ணா, நான் பாட்டுக்கு என்னமோ பேசிட்டேனே. நீ தெரிஞ்சதா ஃபன் பண்றேன்னு நினைச்சிட்டேன். அடி பொடி. என்ன மறுபடியும் கால் பண்றாரு? ஆமா, உன் நம்பர் எப்படி அவருக்கு தெரியும்? என் நம்பர் அவருக்கு தெரியாதே. தெரியாதா? அப்புறம் எப்படி உனக்கு கால் பண்றாரு? ஏ லூசு, அவர் எங்க எனக்கு கால் பண்றாரு? இது அஜய் ஃபோன். என்ன அஜய் ஃபோனா? ஆமா, அஜய் மொபைல் தான். அவன் கிளாஸ் ரூம்லே மறந்து வச்சிட்டு வந்துட்டானா. அதான் என்ன எடுத்துட்டு வர சொன்னான். நான் எடுத்துட்டு வர சொல்லதான் அஜய் என்ன கால் பண்ணாரு. அதான் அஜய் தேடானே. பொடி லூசு லூசு, இது முன்னாடி சொல்லிருக்க கூடாது. கவி திரும்பி கால் வருது. அவர் வாங்கிட்ட பேசதான் கால் பண்றாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேளு. எது? அடி போடி, என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான்னு பாக்குறியா? எனக்கு தெரியாது. அந்த இரும்பு இந்த
ஹலோ ஹலோ ஜீவிதா ஹலோ மேடம், என்ன கால் அட்டன் பண்ணிட்டு சைலண்டா இருக்கீங்க? ஹலோ உங்களை தான். என்ன மேடம் பேசுறது கேட்கலையா? ம் கேக்குது. ம் சொல்லுங்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க? என்னது? என்னதா? என்ன பண்றீங்க? எங்க இருக்கீங்க? காலேஜ்ல. காலேஜ்ல இருக்கீங்க? ஆமா. ஏன் வீட்டுக்கு கிளம்பலையா? ம் போகணும். எப்போ? இப்பதான் கிளம்பிட்டோம். ஓ அப்படியா, சரி சொல்லுங்க, என்ன சொல்ல? எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்க தானே கால் பண்ணீங்க, என்கிட்ட கேக்குறீங்க? ஆமா, இப்போ நான் தான் கால் பண்ணேன். 20 மினிட்ஸ் முன்னாடி கால் பண்ணது நீங்க தானே? ம்ஹும். இல்லையே. ஓ அப்படியா, நம்பிட்டேன். ஏ பட்டர்ஃப்ளை, என்ன சைலண்டா இருக்க? என்ன எதனா சொல்லணுமா? ம்ஹும். நான் தான் கால் பண்ண எப்படி தெரியும்? ம் தெரியும். அதான் எப்படி தெரியும்? அதுவா, ம் அதே ஒன் டைம் தான் கால் பண்ணுவான். நான் கால் அட்டன் பண்ணலனா ரிட்டர்ன் கால் பண்ண மாட்டான். எதுக்கு கால் பண்ணனு மெசேஜ் சென்ட் பண்ணுவான். பட் மேடம் 5 டைம் கால் பண்ணிருக்கீங்களே, எனி இம்பார்ட்டன்ட்? ஓ அப்படியா? பர்மிஷன் கிடைக்குமா? எதுக்கு? பேசுதா? நீங்க பிஸியா இருக்கீங்க போல. ஆமா ஆமா, ரொம்ப பிஸி தான். நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே பாய். என்ன கால் கட் பண்ணிட்டாரு? அப்போ அஜய் சொன்னது உண்மைதானா? ஹலோ மேடம்.